பிரஷோத்ர ரத்னமாலிகா. பிரஷ்னம் என்றால் சமஸ்கிருதத்தில் கேள்வி, ரத்னமாலிகா கேள்வி பதில்களை கொண்ட ரத்னமயமான மாலை என்று பொருள். இதை அருளி செய்தவர் ஆதி சங்கராச்சாரியார். இதை ஆங்கிலத்தில் உள்ளதை திருமலை தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானம் இதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளது. சமஸ்கிருதத்தில் உள்ளதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளது. இதில் என்ன இருக்கிறது என்றால் ஆதிசங்கரர் பன்முகத்தை இதில் நாம் அறியலாம். ஆதிசங்கரரை ஒரு அத்வைதவாதி என்றும் ஒரு ஸ்லோக சோஸ்திரங்கள் புரிபவர் என்றும் எல்லோரும் அறிந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி. அவருடைய புலமைக்கு இந்த ரத்னமாலா ஒரு சான்றாகும். மிக கடினமான கேள்விகளுக்கும் ஒற்றை வார்த்தையில், சில சமயம் ஒற்றை வரியில் அவர் கூறியிருக்கும் ரத்தன சுருக்கமான பதில்கள் மிக வியப்பூட்டுவை. இதை தமிழில் kanchikamakoti.org நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் பார்ப்பது இந்த ஸ்லோகத்தில். கண்ணுக்கு எதிரே உள்ளதும் கண்ணுக்கு தெரியாததும் சாதிக்க வல்ல படைத்தவர் யார்? இந்த கேள்வி பதில் என்ற வைரக்கல் மாலையால் அழகாய் இருக்க மாட்டார்கள். ஒன்று தேவை, அது அந்த மாலையை கழுத்தில் அணிய வேண்டும். அதாவது இந்த ரத்ன மாலிகாவை எல்லோரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. கேள்விகள். மதிப்பிற்குரியவரே, உலகில் எது ஏற்கத்தக்கது? குருவின் சொல். எது நீக்கத்தக்கது? செய்யக்கூடாதது? யார் குரு? அதாவது உண்மையை அறிந்தவர், தத்துவத்தை அறிந்தவர், அன்றியும் எப்பொழுதும் சிஷ்யனின் நன்மைக்காக பாடுபடுபவர்கள், அவரே குரு என்கிறது. வித்வான்கள் சட்டென செய்ய வேண்டியது எது? இந்த உலகியல் வாழ்க்கை தொடர் நிற்கும், அதாவது பிறப்பு இறப்பு அற்ற தன்மை, அந்த சைக்கிள், அந்த சங்கிலி தொடரை அறுப்பது, அதாவது முக்தி பெறுவது. மோட்சமான மரத்தின் விதை எது? அனுஷ்டானத்தின் பயனாய் கிட்டிய பேரறிவு, நாலேஜ். தினமும் நாம் அனுஷ்டிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள், சடங்குகள், நம்முடைய ஒழுக்கங்கள், அதுவே சொல்லலாம். அனுஷ்டானம் என்பது ஒழுக்கம். நம் ஒழுக்கத்தால் நாம் அது கிட்டிய பேரறிவு, அதாவது நாலேஜ். நமக்கு மிக உகந்தது எது? தர்மம். யார் தூயவர்கள்? எவரது மனம் சுத்தமாய் இருக்கிறதோ அவரே. யார் பண்டிதர்? பகுத்தறிவாளர். விஷம் எது? குருவாய் இருப்பவர்களிடத்தும் அலட்சியம், குருவின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்காமல், இவையே விஷம். உலகின் வாழ்க்கையில் எது மிக்கது? இது பற்றிதான் பல படியாக ஆராயப்படுகிறது, முடிவாகவில்லை. ஒன்றும் தெரியவில்லை எது உலக வாழ்க்கையில் முக்கியமானது என்று. மனிதர்களிடம் எது விரும்பத்தக்கது? தனக்கும் பிறருக்கும் நன்மை தேடுவதான பிறப்பு. நம் பிறப்பு மிக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். எது மது போன்று மயக்கம் கொடுப்பது? நட்பு, அதாவது அட்டாச்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். நட்பு, ஒருவரிடம் பற்று என்று கொள்ளலாம். திருடர் யார்? உலகியல் விஷயங்கள், எல்லா விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளும் அவா, இவையே உலகியல் விஷயங்கள். எது சம்சாரத்தை விளைவிக்கும் கொடி? ஆசை. யார் பகைவர்? முயற்சி இல்லாதவர், அதாவது தொழில் செய்யாதவர், எந்த முயற்சியும் ஐடியலாக இருப்பவர்கள். இவ்வுலகில் நமக்கு எதிலிருந்து பயம் தோன்றுகிறது? மரணத்திலிருந்து. குருடனை விட மிக்கவர் யார்? யார் ஒஸ்டர் தேன் பிளைண்ட்? அல்ப ஆசை உடையவர்கள். யார் சூரர்? யார் வீரம் மிக்கவர்? மங்கையர் கண் அம்புகளால் தாக்கப்பட்டும் துன்பப்படாதவர்கள். காதுகளாகிய கை நிறைய ஏந்தி பருகத்தக்க அமிர்தம் எது? நல்லோருடைய உபதேசங்கள். பெருமைக்கு எது காரணம்? இரத்தல் என்பார்களே, அது இல்லாதது. யாரிடம் போய் யாசகம் கேட்காமல், யாரிடம் போய் உதவி கேட்காமல் இருப்பது. எது புரியாதது? பெண்களின் நடத்தை. எவன் கெட்டிக்காரன்? இந்த ஸ்ரீ நடத்தையினால் வீணடிக்கப்படாதவன். துன்பம் எது? சந்தோஷமின்மை. எதை பார்த்தும் சந்தோஷம் இல்லை, எப்பவும் துக்கமாயிருப்பது. எது குறைச்சல்? கீழ்பட்டோர், தன்னிடம் கீழ்பட்டவர்கள் என்றால் கீழான குணத்தை கொண்டவர்களிடம் போய் உதவி கேட்பது. வாழ்க்கை எது? குற்றமற்றது. ஜடத்தன்மை எது? படித்தும் பழக்கப்படாது, படிப்பு ஏட்டுக்கல்வியாக மட்டுமே இருப்பது, அதை உபயோகப்படுத்தாமல் இருப்பது, படிப்பறிவை. எவன் விழித்திருக்கிறான்? பகுத்தறிவாளன். எது தூக்கம்? ஜந்துவின் முடத்தன்மை, அதாவது ஜந்து போல ஒரு ஜடத்தன்மையாக இருப்பவர்கள், எதுவும் எதை பற்றியும் அலட்சியமாக இருப்பவர்கள். தாமரை இலை தண்ணீர் போல் எது நிலையற்றது? இளமை, செல்வம், ஆயுள். சந்திரன் நிலவு ஒத்தவர் எவர்? நல்லோர்கள். அது போல குளிர்ச்சியானவர்கள் என்று அர்த்தம். நரகம் இது? பிறப்புக்கு வசப்பட்டிருத்தல். நரகம் என்பது பிறருக்கு வசப்பட்டிருத்தல்.
பிறருக்கு பிறர் சொல்லுக்கு தன் பகுத்தறிவு இல்லாமல் சுய சிந்தனை இல்லாமல் பிறர் சொல்வதை அப்படியே கேட்பது, அதாவது பிறருக்கு வசப்பட்டு விட்டது. பிறர் சௌக்கியம் எது? எல்லாவித பற்றையும் விட்டொழித்தல். எது சத்தியம்? பிராணிகளுக்கு நன்மை செய்வது. எது அன்புக்குரியது? பிராணிகளின் உயிர், அதாவது அகிம்சை. எது அனர்த்தம் விளைவிப்பது? இருமாப்பு, மிகவும் கர்வம், ஈகோ. சுகம் கொடுப்பது எது? நல்லோருக்கு இணக்கம். அனைவரது கவலையும் களைவதில் யார் வல்லர்? முற்றிலும் தியாகம் கொண்டவர். எது மரணம்? பிடிவாதமாய் இருப்பது, ரொம்ப பிடிவாதமா எதிலும் விட்டு கொடுக்காமல் இருப்பது. அதுவே நமக்கு மரணம் என்றால் நம் அழிவுக்கு காரணம். ஒரு ஒரு விதமான அழிவு. நம்முடைய மேபி நம் படிப்பிலோ அல்லது நம் உத்தியோகத்திலோ பிடிவாதமா இருந்தால் அதுவே நமக்கு மிக தொந்தரவாய் அமைகிறது. அதை தான் சொல்கிறார் மரணம் என்று, பிடிவாதமாய் இருப்பது. எது விலை மிக்கத்தக்கது? தக்க சமயத்தில் கொடுப்பது. இறக்கும் வரை எது முன்போல் குத்துவது? தனிமையில் நாம் செய்த நம் பாவச் செயல். தனிமையில் செய்த பாவச் செயல் நாம் நினைப்போம் யாருக்கும் தெரியாது என்று. அத்தகைய பாவச் செயல். முயற்சியும் பிரயாசையும் எது செய்யப்பட வேண்டும்? கல்வி பயில்வதிலும் நல்ல மருந்தை கொடுப்பதில் முயற்சி செய்ய வேண்டும். அருவருக்குள் எதில் வேண்டும்? துஷ்டர்கள், பெண்கள், பிறர் உடைமை இவற்றில். இரவு பகலாக நினைவில் கொள்ள வேண்டியது எது? இந்த உலக வாழ்க்கையின் நிலையின் சாரமற்ற தன்மையை தவிர மனைவி அல்ல. யாரை மனதிற்கு இனியதாக செய்து கொள்ள வேண்டும்? எல்லோரிடத்திலும் கருணையும் நல்லோரிடத்திலும் நட்பும். எளியோரிடத்தில் கருணை, அதாவது எளிய மக்கள், வறியவர்கள், மிக சாந்தமானவர்கள், அவர்களிடம் கருணையும், நல்லவர்களிடத்தில் நட்பும். இதுவே மனதிற்கு இனியது. எவரது மனதை உயிர் துறக்கும்படியாக நேரத்தில் கூட வெல்ல முடியாது? பிடிவாதக்காரனுடைய, சந்தேகமுடையவனுடைய, துன்பப்படுபவனுடைய அல்லது செய் நன்றி பாராட்டவனுடைய மனதை வெல்ல முடியும். 3 பேர், அதாவது பிடிவாதக்காரன், சந்தேக புத்தி உள்ளவன், துன்பப்படுவன் அல்லது செய் நன்றி மறப்போம், நன்றி இல்லாதவன், இவர்களுடைய வெல்ல முடியாது. மனதை உயிர் துறக்கும் வரை, இறக்கும் வரை அவர்களை நாம் வெல்ல முடியாது. சாது, அதாவது நல்லவர்கள் யார்? நன் நடத்தை உள்ளவர்கள். யார் கெட்டவர்? நன் நடத்தை இல்லாதவர். யார் இந்த உலகத்தை வெல்கிறார்? உண்மையும் பொறுமையும் உள்ள மனிதரே வெல்கிறார். தேவருக்கு வணக்கம் செலுத்துவது யாருக்கு? தேவர்களும் வணக்கம் செலுத்துவது யாருக்கு? இரக்கமே முக்கியம் என கொண்டவனுக்கு. தேவர்கள் கூட அவனை மதிப்பார்கள். எவனிடம் வெறுப்பு ஏற்படலாம்? நல்ல அறிவாளிக்கு சம்சாரம் என்ற காட்டில் இருந்து வெறுப்பு ஏற்படலாம். சம்சாரத்தை விட்டு, இந்த சம்சார உலகியல் வாழ்க்கையை விட்டு செல்வது. யாரிடம் உயிரினங்கள் உடன்படுகின்றன? உண்மையாகவும் அன்பாகவும் பேசுவனிடத்திலும் பணி உள்ளவனிடத்திலும் தான். எங்கே நிலையாக நிற்க வேண்டும்? திருஷ்மாயும் அதிர்ஷ்டமாயும் உள்ள பயன்மிக்க நியாய வழியில் நிலையாக நிற்க வேண்டும். அதாவது நியாயமான வழியில் நாம் செல்ல வேண்டும். யார் குருடர்? செய்யக்கூடாததை செய்ய முற்படுபவர்கள். யார் காது கேளாதவர்கள்? நன்மையானதை காது கொடுத்து கேட்காதவர்கள். யார் ஊமை? உரிய காலத்தில் அன்பான வாக்கை பேசத் தெரியாதவர்கள். அன்பான ஆறுதலான வார்த்தைகளை சொல்லாதவர்கள். தானம் இது எதிர்பாராமல் கொடுப்பது. நண்பர் யார்? பாபகாரியத்திலிருந்து தடுப்பவன், நம்ம பாபத்தை செய்ய விடாமல் தடுப்பவனின் நண்பன். உடலுக்கு எது அழகு? நன்னடத்தை, பேச்சின் அழகு. பேச்சின் அழகு எது? உண்மை. உண்மையே பேச்சின் அழகு. நல்ல நடத்தையே உடலுக்கு அழகு. மின்னல் போல் சலனமானது எது? கெட்டவர் நட்பு. பெண்மணிகளும் குலம், ஒழுக்கம் இவற்றில் அசையாதவர் யார்? கலிகாலத்தில் கூட நல்லவர்தான் அப்படிப்பட்டவர். எப்படி இருந்தாலும் சரி, அவர்களே நல்லவர். அல்லது மின்னல் போல் சலனமானது எது என்று கேட்டதுக்கு, கெட்டவர்கள் நட்பு பெண்மணிகள். பெண்ணை கண்டு மயங்காதிருத்தல். இவ்வுலகில் சிந்தாமணி போல மிக அரியது எது? அதுவா? அது பல படிகளாக க்ஷேமகரமானது. அதைதான் சான்றோர் அடிக்கடி சிறப்பித்து கூறுகிறார்கள். அன்பாக பேசி கொடுப்பது, கர்வப்படாமல் அறிவாளியாய் இருப்பது, பெருமடியின் கூடிய சூரரத்னம், தியாகம் நிறங்கிய செல்வம், இவை 4ம் சதுர்பத்ரம் என்பது. அதாவது அன்பாக பேசுவது, கர்வப்படாமல் அறிவாளியாய் இருப்பது, அறிவு கர்வம், வித்யா கர்வம் இல்லாமல் இருப்பது, பெருமையுடன் கூடிய சூரத்தனம், தன்னை பற்றி அதிவீர சூரன் என்று பெருமைப்படாமல் இருப்பது, தியாகம் நிரம்பிய செல்வம், செல்வம் எல்லாம் பிறருக்கு கொடுப்பது. இதுவே
சதுர்பத்ரம் என்பது இது அரிதானதாகும் என்று கூறுகிறார். எது வருந்தத்தக்கது? கருமித்தனம். செல்வ செழிப்பு இருக்கும் போது எது சிறப்பானது? தாராளமயமானது. அறிஞர்களால் போற்றப்படுவர் யார்? இயல்பாகவே பணிவானவர், பணிவு நல்ல மிக்கவர். குலமாகிய தாமரை மலர செய்யும் சூரியன் யார்? குணநலங்கள் நிரம்பியிருக்கும் பணிவுள்ளவன். பணிவுள்ளவனிடம் எல்லோரும் நல்ல நட்பு கொள்வார். அதைதான் குணநலங்கள் நிரம்பி இருக்கும் பணிவுள்ளவன். யாரிடம் அடிமையாய் இருக்கிறது இவ்வுலகம்? அன்பாகவும் நன்மைக்காகவும் பேசுவனிடம் மட்டுமல்ல, தர்மத்திலும் நன்கு ஈடுபடுவனிடம் வசப்படுகிறது இந்த உலகம். அன்பு, நன்மை செய்பவன், தர்ம சிந்தனை வாழும் இவர்களிடம் அடிமையாகிறது என்று கூறுகிறார். அறிவாளிகளுக்கு மனதிற்கினியது எது? நல்ல கவிதையும் அறிவாகிய மங்கையும் தான் அறிவாளிகளுக்கு. ஆபத்து யாரை அணுகுவதில்லை? பெரியோர் பேச்சை கேட்டு நடப்பவனையும் புலநடக்கம் உள்ளவன், அது செல்ஃப் கண்ட்ரோல் இருப்பவனையும் எந்த கஷ்டமும் அடைவதில்லை என்று கூறுகிறார். லட்சுமி தேவி யாரை நேசிக்கிறார்? சோம்பல் இல்லாத நீதியுடன் ஒழுக்கமானவனை நேசிக்கிறார். சுறுசுறுப்பாக உள்ளவன். சட்டென யாரை அவள் விட்டு விடுகிறாள்? ஜெகத்விதர்கள், குருநாதர்களின் கடவுள்களின் நிந்திப்பவர்கள், சோம்பேறிகளை அவள் விட்டு அகழ்கிறாள். எங்கு வசித்தல் நல்லது? நல்லோர் அருகிலும் காசியிலும் வசித்தல் நல்லது. வசிப்பதற்கு ஏற்றதில்லை என ஒதுக்கப்பட வேண்டிய தேசம் எது? கோள் சொல்பவர் இருக்கும் தேசம், பேராசை உள்ள அரசன் ஆளும் தேசம். எதனால் ஒரு தனி மனிதன் கவலைக்குள்ளாவதில்லை? மனைவி மக்கள் பணியும்படி உறுதியான செல்வம் இருப்பதனால் எவனும் கவலைக்குள்ளாவதில்லை. நல்ல மனைவி மக்களை பெற்றவன். இவ்வுலகத்தில் எவன் வருத்தத்தக்கவன்? செல்வம் இருந்தும் ஒருவன் கொடுப்பவனாய் இல்லையானால் வருத்தப்படுபவன். வருந்தத்தக்கவன் கொடுப்பவனாய் இல்லையானால் எதையும் கொடுப்பாத கருமித்தனமாக இருக்கும். கௌரவ குறைவுக்கு எது காரணம்? பாமர மக்களின் பால் இறப்பது. ராமனை விட சூரர் யார்? மன்மதபானன். தாக்கியும் ஒருவன் சலனப்படுவதில்லையானால் ராமனை விட சூரன். அதாவது மன்மத பானத்திற்கு சலனப்படாமல் இருக்கு. இரவு பகலாக எது சிந்திக்கத்தக்கது? பகவானின் திருவடிகள் ஒழிய சம்சாரம் இல்லை. கண் இருந்தும் குருடர்கள் யார்? நாஸ்திகர்கள், மனிதர்களாய் இருப்பவர்கள். மூடனாய் இருப்பவர் யார்? எவன் ஒருவன் வயதான பின் தீர்த்தானடம், அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்பவன் அவனே. எது முக்கியமான புண்ணிய தீர்த்தம்? எது மன அழுக்கை போக்குகிறதோ அதுவே. மனிதர் சுவாமிக்க வேண்டியது எது? எப்போதும் நாம் சொல்ல வேண்டியது, செய்ய வேண்டியது எது? எப்போதும் ஹரிநாமமின்றி யானவரி பாஷையில் பேச்சு ஹரிநாமமா இருக்கு, ஸ்மரிக்க வேண்டும். அறிவாளியின் சொல்லக்கூடாது எது? பிறரை பற்றி தோஷமும் பொய்யும் சொல்லக்கூடாது. மனிதர்கள் சம்பாதிக்க வேண்டியது எது? கல்வி, பணம், புகழ், புண்ணியம். எல்லா குணங்களையும் கெடுப்பது எது? எல்லா நல்ல குணங்களையும் கெடுப்பது பேராசை, எதிரியான காமம். இதுவே நம்மை கெடுப்பது. இரவு பகலாக எது சிந்திக்கத்தக்கது? பகவான் திருவடிகள். கண் இருந்தும் குருடர்கள் யார்? நாஸ்திகர்கள். அவர்களே கண் இருந்தும் குருடர்கள். இதுவே ரத்னமாலாவில் கூறியிருக்கும் குணநலங்கள் ஆகும். இதை ஆங்கிலத்திலும் நமக்கு இங்கு தெரியவில்லை என்றால் நாம் ஆங்கிலத்திலும் இதை படிக்கலாம். ஆங்கிலத்தில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதே தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார்கள். The more knowledge, இது what is poison, இது போல ஆங்கிலத்தில் கேள்விகளும் பதில்களும் அதுபோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுமே www.kamakoti.org தமிழிலும் கிடைக்கிறது. அதே போல் ஆங்கிலத்தில் PDF, ஃப்ரீ PDF டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இங்கே கொடுக்கப்படுது எது வேதத்தின் மூலம்? ஓம் என்பது என்று வேதத்தின் மூலமாகும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சபையை அணுக வேண்டும்? வயது முதிர்ந்த மந்திரி இல்லாத சபையை விளக்கலாம். இவ்வுலகில் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? அரசாங்க வேலை. அதாவது அரசாங்க வேலை என்றால் அரசனுடன் அதிகம் நட்பு, அதாவது அரசியல்வாதிகளுடன் அல்லது மிகுந்த அரசாங்க வேலை என்றால் அரசாங்கத்துடன், அரசர்களுடன்
மிகுந்த பவர் உள்ளவர்களிடம் நாம் இருக்கும்போது உயிரை விட அருமையானது எது? குலதர்மமும் நல்லோர் இணக்கம். எது காக்கப்பட வேண்டியது? புகழும் பதிவிருத்தாஸ்திரியும், பதிவிருதைகளும் தனது சொந்த புத்தியும். நம் சொந்த புத்தியை காக்கப்பட வேண்டும். உலகில் கற்பக கொடியாய் இருப்பது எது? நல்ல சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வி. அது தொடராக வரும், தொடர்ச்சியாக வரும். அக்ஷய வட விருட்சம் எது? முறைப்படி சற்பாத்திரங்கள் கொடுத்த தானமே ஆகும். அதுபோல் அக்ஷய விருட்சங்கள் எப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கும். எல்லோருக்கும் எது அம்பு? யுக்தி. தாய் யார்? பசுமாடு. எல்லோருக்கும் எது பலம்? தைரியம். எது மரணத்திற்கு ஒப்பாதது? எதிலும் ஜாக்கிரதையாக இல்லாதது, மிகவும் அலட்சியமாக இருக்கும். விஷம் எதில் உள்ளது? துஷ்ட ஜனங்களிடத்தில். இவ்வுலகில் எது சுத்தமில்லாதது? மனிதர்களுக்கு வரும் கடனை. எது பயமின்மை? வைராக்கியம். பயம் என்பது யாது? அனைவருக்கும் பணம் தான் பயம். மனிதர்களுக்கு எது எளிதில் கிடைப்பதில்லை? ஹரிபக்தி தான். எது பாவம்? பிறருக்கு இழைக்கும் தீங்கு. பகவானுக்கு இளையவன் யார்? எவன் தானும் அருவருப்பு கொள்ளாமல் பிறரையும் அருவருக்க செய்யாமல் இருக்கிறானோ அவனே பகவானுக்கு இளையவன் ஆவான். அதாவது இலகிய பகவான் விரும்பத்தக்கவன் ஆவான். எல்லா காரியங்களும் சித்தி எதனால் ஏற்படும்? தவத்தினால். புத்தி எங்கே உள்ளது? பிராமணத்தில். எதனால் புத்தி உண்டாகிறது? வயதால், ஒழுக்கத்தால், அறிவால், முதிர்ந்தோரை அணுகி சேவிப்பதனால், வயது முதிர்ந்தோர்களை சேவிப்பதனால், மரியாதை கொடுப்பதனால் புத்தி ஏற்படுகிறது. அம்முதியோர் யார்? தர்மத்தின் தத்துவம் அறிந்தவர்கள், அதாவது தர்மத்தின் உண்மை அறிந்தவர்கள். கௌரவம் உள்ளவனுக்கு மரணத்தை விட துன்பம் இது. கெட்ட பெயர். உலகில் சுகம் உள்ளவன் யார்? பணக்காரன். பணம் என்பது எது? எதனால் விரும்பியதெல்லாம் கிடைக்கிறதோ அது. எல்லா சுகங்களுக்கும் அடிப்படை காரணம் எது? புண்ணியமே. துக்கம் எதனால் ஏற்படுகிறது? பாபத்தால். எவனுக்கு ஆளுமை வருகிறது? எவன் பக்தியுடன் ஸ்ரீ சங்கரனையும் பூஜிக்கிறானோ, ஸ்ரீயும் சங்கரனையும், அதாவது ஹரி மற்றும் சங்கரன் சிவனையும் பூஜிக்கிறானோ அவனுக்கு ஆளுமை ஏற்படுகிறது. எவன் வளர்ச்சி பெறுகிறான்? பணி உள்ளவன். எவன் ஒதுக்க நலிவுடையவன் படுகிறான்? கர்வம் கொண்டவன் நலிவுடையவன் ஆவான். எவனை நம்பக்கூடாது? அடிக்கடி பொய் பேசுவனை நம்பக்கூடாது. பொய் சொன்னாலும் எங்கே பாவம் இல்லை? தர்மத்தை காக்க வேண்டி சொன்ன பொய் பாவமாகிறது. தர்மம் எது? ஒழுக்கம் உள்ளவனும் தனது உற்றார் உணவினர் குல ஜனங்களும் விரும்பி அனுஷ்டிப்பதே தர்மம். நல்லவனுக்கு பலம் இது. அதிர்ஷ்டம். எவன் நல்லவன்? எப்போதும் போதுமென்று மனம் கொண்டவன். அதிர்ஷ்டம் என்பது எது? புண்ணியம். முற்பவில் நான் செய்த புண்ணியமே அதிர்ஷ்டம். எவன் புண்ணியம் உள்ளவன்? நல்லோரால் எப்போதும் புகழப்படுவன். கிரகஸ்தனுக்கு யார் நண்பர்? மனைவி. கிரகஸ்தன் என்பவன் யார்? யாகம் செய்பவன். யாகம் என்பது என்ன? வேதத்தில் கூறப்பட்டு உலகில் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியது எதுவோ அதுவே யாகம். எவரது அனுஷ்டானம் பயனுள்ளது? எவரொருவர் நல்லொழுக்கமும் பயிற்சியும் உள்ளவரோ அவரது அனுஷ்டானம் பயனுள்ளது. சிஷ்டர் யார்? சிஷ்யன் யார்? வேதத்தை பிராணமாக கொண்டு அனுஷ்டானம் செய்பவர் யார்? அனுஷ்டானம் செய்பவர் யார் பாலானவர்? அனுஷ்டானம் இல்லாதவர்கள். யார் பாலானவர்கள் என்றால் அனுஷ்டானம் செய்யாதவர்கள். யார் அதிர்ஷ்டசாலி? சந்நியாசி. யார் போற்றத்தக்கவர்? பண்டிதரும் நல்லோரும். யார் சேவிக்கத்தக்கவர்கள்? யார் அதாவது வணங்கத்தக்கவர்கள்? கொடையாளி. யார் கொடையாளி? வறியர்களின் மனம் மகிழ்ச்சிகள், அதாவது எளியோர்கள் ஏழ்மையானவர்கள் உடைய மனத்தை சந்தோஷப்படுத்துவர்கள். தேகம் படைத்தவருக்கு பாக்கியமானது எது? அதாவது உடல் உள்ளது. நோயின்மை, அதாவது ஹெல்த், நோயில்லா வாழ்வை, குறைவற்ற செல்வம் என்பது போல. பயன் பெறுபவன் யார்? உழவு தொழில் செய்பவன். எவருக்கு பாவம் கொஞ்சமும் இல்லை? மந்திர ஜபம் செய்பவருக்கு. எவன் எல்லாம் நிரம்ப பெற்றவன்? பிள்ளை பேறு பெற்றவன். உலகில் மனிதருக்கு செய்ய முடியாதது எப்போதும் மனதை அடக்கி வைத்தல். எவன் பிரம்மச்சரியம் உள்ளவன்? நிலை பெறலாத மேலோங்கிய ரதஸ்குடையவர்கள். பரம தேவதையை யார் சொல்கிறார்கள்? சித் சக்தி. உலகை கட்டி காப்பது யார்? சூரியன். எல்லோருக்கும் உயிர் வாழ காரணமாய் இருப்பவர் யார்? அது மேகம். உலகில் சூரன் யார்? பயந்தோரை அரவணைத்து காப்பவர். காப்பவர் யார்? அவர்தான் குரு. ஜெகத்குரு என்று யாரை கொடுத்திருக்கிறார்கள்? சிவனை. ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது? அதுவும் சிவனிடமிருந்து தான். எதனால் முக்தி பெறலாம்? முகுந்தனிடம் பக்தி கொண்டார், அதாவது விஷ்ணுவிடம். முகுந்தன் யார்? அஜ்ஞானத்தை போக்குபவர். அவித்தை. அஜ்ஞானம் எது? ஆத்மாவை பற்றி அறிய முட்டுக்கட்டு, அறியாத இருக்க செய்வது. எவருக்கு துன்பம் இல்லை? பழிவாங்கும்
கோபமில்லாதவருக்கு துன்பம் இல்லை. எது சுகம்? மனமகிழ்ச்சி. அரசன் யார்? ரட்சிக்க செய்பவன், அதாவது மகிழச் செய்பவன், காப்பவன். நாய் எது? நீசனை சேவிப்பவர்கள். மாயைக்கு சொந்தக்காரர் யார்? பரமேஸ்வரன் தான். இந்திரஜால வித்தையாக காண்பது எது? இந்த பிரபஞ்சம். சொப்னமாக இருப்பது எது? இவ்வுலக நடை உடை பாவனைகள். சத்தியமாய் இருப்பது எது? அதுவே பிரம்மம். எது பொய்க்காட்சி? ஞானத்தால் அளிக்கப்படுவது. எது துச்சம்? முயல் கொம்பு. எது இன்னதென்று வரையறுத்து சொல்ல முடியாது? மாயை. எது கற்பனை? துவைத்தம் என்ற இரட்டை காட்சி. அதாவது துவைத்தம் என்ற இரட்டை காட்சி. எதுவும் நிலை இல்லாமல். எது மிகவும் உண்மையானது? அத்வைதம். ஆத்ம ஞானம் எதனால் ஏற்படுவதில்லை? அதாதியாத அத்விதனால். இந்த சரீரம் எப்படி வளர்ந்தது? பிரபாத்த கர்மாவினால். இந்த சரீரம் வளர அன்னம் எது? ஆயுள். அடிப்படை எது? அதாவது அன்னம் என்பது அடிப்படை எது? ஆயுள். எவ்வளவு ஆயுட்காலம் நாம் இருக்கிறோம். பிராமணர்களால் உபசரிக்கத்தக்கவர் யார்? காயத்ரி. சூரியன். அக்னி. இந்த கடவுளிடம் அந்தராத்மியான சம்பு சங்கரர். மேற்படி காயத்ரி, சூரியன், அக்னி, சம்பு அதாவது சங்கரர். இவர்களிடம் உள்ளது இது தத்துவம், அதாவது ஆத்மா. யாரை கண்ட தெய்வம் என்னலாம்? மாதா, அதாவது தாய். பூஜைக்குரிய குரு யார்? தந்தை. யார் எல்லா வேத சுரூபி? வித்தை அனுஷ்டானம் இவர்களுடன் விளங்கும் பிராமணர். குலத்தை அளிக்க வல்லது எது? நல்லோரிடத்தில் வேண்டுமென்று செய்யப்படும் பொறாமை. யாருடைய வார்த்தை நிச்சயமாக பலிக்கக்கூடியது? சத்தியம். மௌனம், சமம், அமைதி இவற்றிலே திளைத்தவரின் வார்த்தை வீணாகாது. பிறவி எது? உலகில் விஷயங்கள் பற்றுதான். அடுத்த பிறவி எது? மகனாய் இருப்பது. எது விளக்க முடியாது? மரணம். எது எங்கு கால் வைக்கலாம்? கண் பார்வையில் பார்த்து சரி என்று தோன்றுவது. அன்னமிடுவதற்குரிய இடம் எது? பசி எடுத்தவன். யார் பூஜிக்கத்தக்கவர்? பகவானுடைய அவதாரங்கள். யார் பகவான்? மகேஷர், சங்கர நாராயணன், அதாவது ஹரி மற்றும் சங்கரன், சிவன் என்று ஒருமித்த ரூபம் கொண்டவர். பகவானிடம் பக்தி செலுத்துவன் பயன் என்ன? அவரது சலோக்கியம், ஸ்வரூபம், சைவோஜ் என்ற மூன்றுமே. மோட்சம் என்றால் என்ன? அவித்தை இல்லாதிருத்தல். எது எல்லா வேதங்களுக்கும் தொடக்கம்? ஓம். இவ்வாறாக இந்த பிரச்சனத்திர மாளிகா எவருடைய கழுத்தில் அமைகிறதோ அவர்கள் முக்தர்கள். மோட்சத்துக்குரிய அலங்காரமாகவும் சோபை பொருந்தியவர், அதாவது அழகானவராகவும் நல்லோர் கூட்டத்தில் விளங்குகிறார்கள் என்று. இந்த கடைசி கேள்வியின் ஆங்கில ஆக்கத்தை இங்கு நாம் பார்க்கலாம். Who is worshipped? The God. Who is the Lord? ஹரிநாராயணா என்று கூறப்பட்டிருக்கிறது. What is lilies? Ignorance. Origin of the Veda is called Om என்று சொல்லப்படுகிறது. இதுதான் கடைசிக்கான ஆங்கில இவை இரண்டும், ஆங்கிலம் மற்றும் தமிழ், இந்த இரண்டுடைய PDF மற்றும் இந்த தமிழுடைய இந்த ஃபைல் பவர் பாயிண்ட் ஸ்லைட் ஷேரிலும் கிடைக்கும். ஸ்லைட் ஷேரில் NB கிரிஜா ஸ்லைட் ஷேரில் அவைலபிளாக